சார் வாங்க. ஜேர்னி நல்லா கம்ஃபர்டபுளா இருந்ததா? ஜேர்னியா? இது இந்த வடபழனிலேருந்து வலசரவாக வந்ததா? அது கூட வண்டி ஏதோ நீங்க அரேஞ்ச் பண்ண மாதிரி கேக்குறீங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஷூட்டிங் கேன்சலா? சார் முதல் நாளே அப்சுகனமா பேசுறீங்க. இங்க தான் சார் ஷூட்டிங். இங்கயா? இல்லையே, நான் தான் சங்கர் சார் படம் ஷூட்டிங்ல போயிருக்கோமே. பரபரப்பா ஒரு பெரிய டீமே வேலை பார்க்குமே. சார் நீங்க ரெடினா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலாம் சார். கேரவன்ல? சார் கேரவன் இல்லையா? ஏன் கேரவன்ல? சார் எங்க படத்தோட மொத்தம் பட்ஜெட்டே வேற 20,000 தான். அதுலயும் 5,000 வட்டிக்கு வாங்கியிருக்கோம். ஸோ கேரவன்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நாங்க ஸ்கிரிப்ட் நம்பி தான் படத்தை எடுக்கிறோம். என்னங்க பெரிய ஸ்கிரிப்ட்? என் தலைவி சன்னி லியோன் நடிக்கிற படத்துலலாம் ஸ்கிரிப்ட் கிடையாது, டைலாக் கிடையாது. கிடையாது, வெறும் தான். சார் எல்லாம் ஓகே. நான் எப்படி மேக்கப் போடுறது, ட்ரெஸ்ஸை மாத்துறது? யாருன்னா வீடியோ எடுத்துட்டாங்கன்னா என் வீட்டில் யார் பதில் சொல்லுவாங்க? ஆமாங்க, வீடியோ எடுத்து அதிர்ச்சி வீடியோ, இந்த வாலிபர் செய்யும் செயலை பாருங்கள், தமிழனா இருந்தால் பகிருங்கள், இப்படிலாம் போட்டாங்கன்னா கற்பனை வருது. யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹே சார், குடிக்கிறது அது ஜில்லுன்னு கொண்டு வாங்க. சார் இருந்தாங்க. என்னது இது? இதான் நீ சொன்ன கூல் ட்ரிங்க்ஸா? சரி, அந்த இழவை எனக்கு ஒன்று கொடுத்தோல. ஆக்சுவலி ரஸ்னா முடிஞ்சு போச்சு. வாட்டர் பேக்கெட் தான் இருக்கு, ஓகேவா? அதையும் ஏன் எனக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ற? பேசாம அந்த டப்பாவை தர, நானே நாக்கு விட்டு நக்கிக்கிறேன். ஷேரிங் இஸ் கேரிங். ஏய் சரி பரவாயில்ல கொடு. ஏங்க நான் கேட்டே 6 மணி நேரம் ஆகுது. ட்ரெஸ் எங்க மாத்துறது? சார் என்ன சார் நீங்க? எங்க ஹீரோயினே அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ட்ரெஸ் மாத்துறாங்க, நீங்க என்னமோ? ஐயா அது யார் அந்த வானகட்ட ஹீரோயினே? நீங்க தான் அந்த ஹீரோயினி? யா. நான் இன்னொன்று டேரக்டரவே ஒத்துக்கல, அதுக்குள்ள நடிக்கிற ஆசை வேறையா? சார் I'm a theatre artist. எந்த தேட்டரு? சத்தியமா இல்ல ஜோதியா? அது என்னது வாயில ரத்தம் வருது? ரத்தமா? இது லிப்ஸ்டிக் சார். அது எதுக்குமா 1/2 கிலோ கப்பி வச்சிருக்க? லிப்ஸ்டிக்கா? சரி நான் டோன் டவுன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டயலாக் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? க்ரீன் பேக்ரவுண்ட், நான் பெஞ்சில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சில்லுன்னு காற்று, நீங்கள் அப்படியே என்னை பார்த்துட்டு வரீங்க. கண்ணில் லவ்வோட. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்கள் கூடயே வாழணும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ லவ் யூ. ரொம்ப மொக்கையா இருக்கு. இப்போல்லாம் யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க? சார் என் லைஃப்பில் நிஜமாக நடந்துச்சு சார். ஒருத்தர் இப்படி வந்து என்கிட்ட கேட்டான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 100 வருஷம்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லையே சார். ஒன்றா 100 ஆக்குறது தானே சார் சினிமா. இதில் சினிமாவே கண்டுபிடிச்ச மாதிரி ஃபிலாசபி வேற. ஏன் சார் இந்த சீன் இம்ப்ரெசிவா இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இப்போல்லாம் புதுசாக யோசிக்கிறது தான் ட்ரெண்டு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பிடிச்சிருக்கா பாரு. ஒரு அழகான கிராமம், ஊரு பேர் வடுகப்பட்டி. கேமரா ரோலிங் ஆக்ஷன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி கிராமத்து பக்கம் வந்திருக்கியா? ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை வரணுங்கிறது ஏன் ஐடியா. ஊரை பார்த்த உடனே மறந்துடாத. போனதும் ரெடியா இல்லை என்ன? வில்லேஜ் ஆஃபீஸரை மீட் பண்ணணும், வீடு விற்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அங்கே பாரு. அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். 18 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. என்னால் இந்த வீடை மறக்கவே முடியாது. I'm just flooded with memories right now. எப்படி இருக்கேன் வீடு? பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்போல்லாம் ஆடியோ கேசட்டில் தான் சாங்ஸு. எங்கள் பிளேயரில் வேறு ரீவைண்ட் பட்டன் ஒர்க் ஆகுதா? ஸோ நானே என் தங்கச்சி பென்சிலில் தான் டேப்பை சுற்றி திரும்ப போட்டு கேட்போம். இந்த மேனுவலா டியூன் பண்ற ரேடியோ, டிவியில ஒளியும் தெரியலன்னா மொட்டை மாடிக்கு போய் ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்றது, விரல சுத்தி டயல் பண்ற கருப்பு போன், இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பே இல்லைல்ல. போகலாம் இல்லை, மாறிடுச்சு. ஐபாட்ஸ், ஐஃபோன்ஸ் எக்ஸெட்ரா. ப்ராக்ரஸ் பேபி. என்ன ப்ராக்ரஸ்? அப்போ நிலா சோறு, பாட்டி சொல்ற கதை,
ஆங்கிலமே கலப்படம் இல்லாத தமிழ், குருவி சத்தம், இதெல்லாம் எங்க போச்சு? எவல்யூஷனோட அடுத்த கட்டமா காணாம போச்சு. என்னத்த எவல்யூஷனும், நம்ம அடையாளத்தை நாமளே மறக்கிறது. எப்படி பரிணாம வளர்ச்சி ஆகும்? ஓகே டைகர், காம் டவுன், யூ வின். வா. சிவா, உன் ஆஸ்ட்ராலஜா அப்புறம் வச்சுக்கலாமா? லேட் ஆச்சுன்னு வில்லேஜ் ஆஃபீஸர் கிளம்பிட போறாரு. எங்க அம்மா தினம் இங்க தான் வந்து தண்ணி எடுப்பாங்க தெரியுமா? ஒத்த ஹெல், இவ்வளோ தூரம் நடந்து வருவாங்களா? அப்பதான் எங்க ஊருக்கு பைப்லைன் வந்தது. ஐயா, என் பேர் குமாரசாமிங்க. வடுகுப்பட்டியிலேருந்து வரேன். நம்ம ஊருக்கு ஏதோ வாட்டர் பைப் கனெக்ஷன் வந்ததா சொல்கிறாங்க. நம்ம வீடு மட்டும் லிஸ்ட்டில் விட்டு போயிருக்குங்க. வாரியத்தில் போய் கேட்டாக்க ஐயாவை பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒரு 5000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு போ, பண்ணிடலாம். ஐயா, பணம் எல்லாமே கட்டியாச்சுங்க. ரேஷன் கார்டு மற்ற விவரங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போங்க, உங்க வீட்டுக்கு பைப்லைன் வரும். அப்புறம் ரொம்ப நாளா எங்க அம்மா இங்க தான் வந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஏன் போய் தொலைதுன்னு பணத்தை கட்டியிருந்தாருன்னா வீட்டுக்கே தண்ணி வந்திருக்கும். எங்க அப்பா ரொம்ப திட மனஸ்காரர், லஞ்சம் கொடுக்காம நேர்மையா வாழ்ந்தவர். இந்தா சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் சிவா. இந்த ஊர்ல முத்துமாணிக்கம்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தால சார், அவரோட பேர் என்ன? அட, நம்ம குமாரசாமி பையனா நீங்க? ஆமா சார். உட்காருங்க, உட்காருமா. அப்பா எப்படி தம்பி இருக்காரு? போன வருஷம் தான் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டா சார். இறந்துட்டாரா? ஆமா. அடடே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஆமா சார், எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சார் ஒன்றும் இல்லை, தாத்தாவோட வீடை விற்கலான்னு வந்தோம். என் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அப்போட பழைய ரேஷன் கார்டும் இருக்குது. நான் தான் முத்துமாணிக்கத்தோட பேரன் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து ஒரு லீகலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். கொடுத்துட்றேன், கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரி சார். நீ ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா லெட்டரை கொடுத்துட்றேன். சார் எதுக்கு சார் 10,000? எங்கள் தாத்தா இந்த ஊருக்காரரு, அப்பா நல்லா தெரியும், நீங்களே சொல்கிறீங்க. இல்லாதது ஒன்றும் கேட்கலையே சார். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கேட்கலையே தம்பி, எல்லாத்தையும் 5,000 ரூபாய் கேட்குறேன். உள்ளூர்காரன், அதனால தான் 10,000 ரூபாய் கேட்டேன். கொடுத்துட்றேன். Now we call upon the legend of Indian film industry director Mahendran sir. அவருடைய கமெண்ட்ஸை நம்ம இப்போ கேட்கலாம் சார். டேப் ரெக்கார்டர் ஐபேடாக மாறினது, ஓட்டு வீடு அப்பார்ட்மெண்ட்டாக மாறினதெல்லாம் பெருசில்லை. ஊழல் ஒழிஞ்சாதான் முன்னேற முடியுங்கிற ஐடியா ஹைலைட். ஹீரோவை நடித்தவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கார். மொத்த டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யார் பாகுபலி பார்த்து எடுத்தளவு சிரிக்கிறத. சிவா, தேங்க்ஸ்டா. சூப்பராக பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, உங்கள் ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐடியா மட்டும் தான் நான் கொடுத்தேன். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் நீங்கள் தானே டைரக்டர் மேடம். நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்கள் கூடயே வாழணும். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மொக்க டயலாகாக இருக்கலாம். பட் ஐ திங்க் ஐம் ஃபாலோயிங் இன் லவ் வித் யூ. யோசிச்சு சொல்லுங்கள்.